இதுக்கு தான் உன்னை இந்த வீட்டில் உட்கார வச்சு ஆஃபீஸில் வேலையும் கொடுத்து மாதம் சம்பளமும் கொடுக்குறாங்களா? இதெல்லாம் நல்லா இருக்கா பாரதி? இவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் அன்னி கூட சண்டைக்கு நிற்கிறதே வேலையாக போச்சுண்ணே. ஆமாம், வா முதல்ல போய் என்னன்னு கேட்போம். வாய்க்கிழியே பேசுவல்ல, இப்போ அவங்க கேட்கறதுக்கு பதில் சொல்லு. குடும்பமா சேர்ந்து ஆளாளுக்கு பாரதியை நிக்க வச்சு கேள்வி கேட்கிற நிலைமை ஆயிடுச்சே. பாரதி, உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு வனபத்ர காளியம்மன் கோயில்ல நான் வேண்டுதல் வச்சிருக்கேன். நாளைக்கு நான் கண்டிப்பா போயே ஆகணும். ஹே, முக்கியமான ஆபீஸ் வேலையை விட்டுட்டு போற அளவுக்கு அப்படி என்ன உங்களுக்கு வேண்டுதல்? அது என்னோட பர்சனல் விஷயம் மேடம். ஓஹோ, அப்படி பர்சனல் விஷயம் தான் முக்கியம்னா வேலைக்கெல்லாம் வரக்கூடாது. மகாராணி மாதிரி வீட்டில் இருந்து சொந்தமா பிசினஸ் பண்ணணும். இல்லைன்னா பாட்டம் பூட்டம் சொத்து சம்பாதிச்சு வச்சிருந்தாங்கன்னா அதை உக்காந்துக்கிட்டு ஜாலியா கால் ஆட்டிக்கிட்டு இந்த மாதிரி வேண்டுதல் செஞ்சுக்கிட்டு உங்க இஷ்டத்துக்கு போலாம். ஒரு இடத்துல வேலை செய்யறப்போ அவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடி கேட்டுதான் நடக்கணும். உன் இஷ்டத்துக்கெல்லாம் வேண்டுதலுக்கு போறேன், பொங்க வைக்க போறேன்னு சொல்லி இப்படி லீவ் எடுத்துட்டு இருக்க முடியாது பாரதி. அப்படி வேலைக்கு வராம போற அளவுக்கு முக்கியமான வேண்டுதல் என்ன இருக்கு? சொல்லிட்டு போக வேண்டியதானே? என்னோட புருஷன் உயிருக்கு ஆபத்து வர மாதிரி நேத்து நைட் எனக்கு கனவு வந்துச்சு. அப்போல இருந்து மனசே சரியில்லை. அவர் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறதுக்காக தான் நான் கோயிலுக்கு போறேன். அந்த கோயில்ல போய் வேண்டிக்கிட்டா நல்லது நடக்கும்னு சொன்னாங்க. அண்ணே, என்னண்ணே அண்ணி உங்களுக்கு ஏதோ கனவுல ஆபத்து வந்துச்சுன்னு சொல்றாங்க? ஆமாண்டா, அதான் எனக்கு என்னன்னு தெரியல. பாரதி சொல்றத வச்சு பார்த்தா ஆதிக்கு தான் ஏதோ பிரச்சனை வர மாதிரி கனவு கண்டிருக்கான்னு நினைக்கிறேன். மித்ரா, அவதான் அவ புருஷனுக்கு ஏதோ பிரச்சனை வரும்னு பயமா இருக்கு, கோயிலுக்கு போகணும்னு சொல்றாள்ல. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போக கூடாதுன்னு சொல்றது அவ்வளவு நல்லா இருக்காதுமா. போயிட்டு வரட்டும். அது ரொம்ப விசேஷமான கோயில் மித்ரா. 15 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த அம்மன் சிலைய தண்ணில இருந்து எடுத்து பூஜை செய்வாங்க. அது ரொம்ப தெய்வீகமான சிலை. அத பத்தி நான் ஃபாரின்ல இருக்கும் போதே படிச்சிருக்கேன். அம்மன் தண்ணில இருந்து மேல வர நாள்ல அந்த கோயில்ல அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு அங்க சொல்ற பரிகாரத்தெல்லாம் கரெக்டா செஞ்சு முடிச்சா அந்த வனபத்ரகாளி அம்மன் நீ வேண்டத கண்டிப்பா கொடுக்குங்கிறது நம்பிக்கை. நீயும் அந்த கோயிலுக்கு போய் உனக்கும் ஆதிக்கும் கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிட்டா கண்டிப்பா உன்னோட வேண்டுதல் பலிக்கும். ஏற்கனவே 2-3 தடவை தடைப்பட்டு போன கல்யாணம், இந்த பாரதியால 1008 பிரச்சனை வேற. அதெல்லாம் மொத்தமா தீந்துரும் மித்ரா. நீயும் ஆதியும் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கலாம். நீ சொல்ற கோவில்ல இவ்ளோ விஷயம் இருக்கா? அந்த பாரதி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் கரெக்டா அந்த கோவில்ல பரிகாரத்தை பண்ணணும்னு பிளான் பண்ணிருக்கா. நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா அவளை தனியா போக விடுறது நமக்கு அவ்வளவு நல்லது இல்லைன்னு தான் தோணுது. இந்த விஷயத்த உடனே பாட்டிக்கிட்ட சொல்லி நாமளும் ஆதியை கூட்டிட்டு நாளைக்கே அவ கூட கோவிலுக்கு போலாம். போலாம். என்ன பாரதி, நம்ம ஒண்ணு நினைச்சா வேற ஒண்ணு நடக்குது. முதல்ல நீ யாருக்கும் சொல்லாம போகணும்னு நினைச்ச, அதுக்கப்புறம் சொல்லிட்டு போற மாதிரி நிலைமை வந்துச்சு. இப்ப என்னடானா நான் அந்த கோயிலுக்கு வந்து பரிகாரம் பண்றேன்னு மித்ரா இப்ப பெருசா குண்ட தூக்கி போடுறாளே. எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. நியாயப்படி உன் புருஷனுக்கு ஆபத்து வரக்கூடாது, ஆதி தம்பி கூட நீ சேர்ந்து வாழணும், அதனால நீ தான் இதெல்லாம் பண்ணணும். இப்ப இவனும் போட்டிக்கு வர்றாளே. பாட்டி, நாம நினைச்சு எதுவும் நடக்கிறது இல்ல. அந்த கடவுள் ஒரு முடிவு பண்ணிருப்பாரு. அதுபடி எல்லாமே நல்லதாவே நடக்கும்னு நாம நம்பலாம். நீங்க எதை பத்தியும் நினைச்சு உங்களை போட்டு கஷ்டப்படுத்திக்காதீங்க. பாத்துக்கலாம் பாட்டி. நீ கோவப்படுறத பார்த்தாலே எனக்கு ஒரே சிரிப்பா வருது. சரி, நான் ஒன்னு சொல்லட்டுமா? நீ இந்த வில்லத்தனத்தெல்லாம் விட்டுட்டு ஃபுல் டைம் காமெடி டைமா மாறிடு. இல்லன்னா நான் மாத்திருவேன். ஹே பாரதி, இந்த பரிகாரத்தை எல்லாமே சரியா பண்ணி ஆதிய கல்யாணம் பண்ணிட்டு உன்னை இந்த வீட்டை விட்டும் உன் குழந்தைங்களை தூக்கிட்டு ஓட விடுறனா இல்லையான்னு பாரு.
நீ யாரு, உன் வரலாறு என்ன, இதெல்லாம் தெரிஞ்ச அந்த கடவுள் கிட்ட போய் நான் இன்னொருத்தி புருஷனை கல்யாணம் பண்ணிக்கணும் கடவுளே, அவளை வீட்டை விட்டே துரத்தணும், இப்படிலாம் நீ வரம் கேட்டன்னு வச்சுக்கோயேன், அவரு கொடுக்க மாட்டாரு. நீ தலைகீழாவே நின்னாலும் உன்னால என்னை எதுவும் பண்ணி ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா அந்த ஆண்டவன் என் பக்கம் இருக்காரு. இப்படியெல்லாம் நீ சொல்றத கேட்டுட்டு நான் பயந்துட்டு பரிகாரம் பண்ணவே வரமாட்டேன்னு நினைச்சியா? இங்க பாரு பாரதி, கடவுள் நல்லவனா கெட்டவனாலாம் பார்க்க மாட்டாரு. மனசு உருகி எனக்கு இது வேணும்னு பிடிவாதமா பக்தியோட கடவுள் கிட்ட மண்டி போட்டு வரம் கேட்டா, கடவுள் யார் வந்து கேட்டாலும் கேக்குற வரத்தை கொடுத்துருவாரு. ஓ, இந்த விஷயத்துல நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது பாரதி. நான் பரிகாரத்தெல்லாம் ஒழுங்கா பண்ணி ஆதிய கல்யாணம் பண்ணி காட்டுறேன். ஆல் தி பெஸ்ட் மித்ரா. உன்னோட ஆசையெல்லாம் நிறைவேற என்னோட வாழ்த்துக்கள். பாரதி, உன் திமிரு ஆணவம் எல்லாத்தையும் அடக்கி ஆதிய கல்யாணம் பண்ணி உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பி காட்டுறேன் பாரதி. இல்ல நான் மித்ரா இல்ல. அப்படியா? அப்போ சீக்கிரமா உனக்கு வேற நல்ல பேரா செலக்ட் பண்ணிக்கோ. பாய். பாரதி, ரொம்ப விசேஷமான பெரிய கோயிலா இருக்கும் போல. ஆமா பாட்டி, 15 வருஷத்துக்கு ஒரு தடவை அம்மனை குளத்துல இருந்து எடுத்து பூஜை பண்றாங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த கோவிலா தான் இருக்கும். நீங்க சொன்ன உடனே நான் போய் கபாலீஸ்வரர் கோயில் சாமியார பார்த்துட்டு வந்தது எவ்வளோ நல்லதா போச்சு. அதனாலதான் இங்க வர முடிஞ்சது. உண்மைதான் பாரதி. நல்ல வேளை நம்ம குழந்தைங்களை பரீட்சை முடிஞ்சதும் மீனாட்ட சொல்லி கூட்டிட்டு வர சொல்லிட்டோம். ம், அவங்க 2 பேரும் வந்து இந்த கூட்டம் விசேஷத்தெல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அண்ணே, இந்த கோவில் திருவிழா நம்ம எதிர்பார்த்ததை விட பிரம்மாண்டமா இருக்குண்ணே. ரொம்ப விசேஷமான கோவில் நினைக்கிறேன். ஏதோ பாரதி அண்ணி புண்ணியத்துல இங்க வந்திருக்கோம். அதுக்கு நாம தான் அன்னைக்கு நன்றி சொல்லணும். உண்மைதான் தவக்கலை, நானும் இந்த மாதிரி கோயில் திருவிழாலாம் பார்த்ததே இல்லை. இதெல்லாம் எங்க கிராமத்துல வாடிக்கையான விஷயம்ண்ணே. சரி சரி வாங்க, சட்டு புட்டுன்னு ஒரு இடத்த பிடிச்சி செட்டில் ஆயிடலாம். இல்லைன்னா இந்த கூட்டத்துல காத்தோட காத்தா காணாம போயிடுவோம். கங்கணம் கட்டிக்கிறதுக்கு மைக்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நீங்க 2 பேரும் போய் சீக்கிரமா மஞ்சள் புடவைய மாத்திட்டு வந்துருங்க. பரிகாரம் பண்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு. கூட்டம் அதிகமா வந்துடும் போல இருக்கு. சீக்கிரமா போங்கம்மா. சரிங்க பாட்டி. சரிம்மா. நந்தினி வா போலாம். வந்துடும் பாட்டி. சீக்கிரம் போங்க. பாரதி, நீ ஒன்னும் கவலைப்படாத. நீ நினைச்ச மாதிரியே எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு அந்த ஆத்தா கிட்ட வேண்டிக்கிட்டு சீக்கிரமா போய் புடவை மாத்திட்டு வந்துரு. சரி பாட்டி, கொடுங்க. இந்தா